ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். இதே போல் கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கும் பாருங்கள். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைத மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு சைடில் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது உள்ளே வைக்க ஸ்டப்பிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, இது இவ்வளோத்தையும் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். வடைப்பருப்பு தான். இதை இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பையும் இது கூட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப கொரகொரப்பாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இலக்கமாக இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இலக்கமாக இருக்கணும். ரொம்பவும் இலக்கமாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவு எடுத்து மீடியம் சைஸில் உருண்டை பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு இதில் வச்சிடலாம். பருப்பை இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறமா இப்படி பந்த் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பந்த் பண்ண வேண்டாம், இந்த பருப்பு இப்படி வெளியே தெரியணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்டு இட்லி கொழுக்கட்டை அரைக்க மாதிரி தான் அரைக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சிடலாம்.
வச்சுருவோம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணியை லைட்டாக தொட்டுக்கோங்க. ஒட்டவே இல்லை, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஆறட்டும், அதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வெளியே எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட ரெசிபி. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.